ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியைத்தான் நான் கொடுக்க போகிறேன். சங்கீதத்தில் சரித்திரம் என்ற தெய்வம். என்னடா இது சங்கீதத்தில் சரித்திரம்? சரி, அது போக போக உங்களுக்கு புரியும். இந்த சங்கீதம், பாடல், ஆராதனைக்கு இசை, இவையெல்லாம் மிக 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 முக்கியமானவை மாத்திரமல்ல, அழகானவை. இந்த சங்கீதம் என்பது ஒரு மிக மிக அழகான, ஆழமான, ஆபத்தான ஒன்று. ஏனென்றால் இந்த சங்கீதம் புகழை கவரும், கைத்தட்டல்களை தரும், பாராட்டுதலை தரும், பெருமையை தரும். ஆகவே நாம் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒன்றுதான் இந்த சங்கீதம். அப்போ இந்த சங்கீதம் தேவன் உருவாக்கிய ஒன்று. அப்போ இந்த சங்கீதம் என்ற தலைப்பிலே ஆண்டவர் முழுக்க ஒரு பெரிய புத்தகத்தையே தேவனுடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார். அதுவும் வேதத்தில் இருக்கிற ஆக பெரிய புத்தகம் இந்த சங்கீதம் தான். 150 அதிகாரங்கள். வேதத்தில் இருக்கிற ஆக பெரிய அதிகாரம் சங்கீதத்துக்குள்ளே தான் உண்டு. 176 வசனங்கள் உள்ளடங்கிய 119ஆம் சங்கீதம். அதுபோல வேதத்தில் உள்ள ஆக குட்டி அதிகாரமும் 117ஆம் சங்கீதம். சமீபத்தில் 83ஆம் சங்கீதத்தை பற்றி நான் செய்தி கொடுத்தேன் எங்களுடைய சபையில். இன்று மத்திய கிழக்கில் நடக்கின்ற எல்லாவற்றையும் 3000 ஆண்டுகளுக்கு முன் சங்கீதத்தில் தீர்க்கதரிசனமாய் சொல்லி இருக்கிறது. இன்றிலிருந்து நான் பேசப்போவது சங்கீதத்தில் சரித்திரம். இது என்னடா இது? சரி, ஒரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 35வது வசனத்தை வாசி. மத்தேயு 13:35. என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வாவ்! பிரெஞ்சில் வாசிக்கணுமா? வாசிங்க. தேவையில்லையா? ஓகே. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆவியானவர் தனது ஏவுதலின் மூலம், மத்தேயு மூலம் சொல்லுகிறார். இயேசுவானவர் சில உவமைகளிலே, அந்த 13ஆம் அதிகாரம் மத்தேயு சூப்பர் அதிகாரம், விதைக்கிறவனுடைய உவமை. இதற்கு பிறகு மத்தேயு மூலம் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். ஏன் இயேசுவானவர் உவமைகள் மூலமாய் கற்றுக் கொடுத்தார் தெரியுமோ? என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறை பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று யாரால்? சத்தமா சொல்லுங்க. தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எப்படி நடந்தது? இந்த பிரசங்க என்னுடைய செய்தி கோர்வையினுடைய அடித்தளம் இந்த வசனம் தான். ஆண்டவர் நமக்கு சரித்திரத்தில் சில விஷயங்களை ஞாபகப்படுத்த போகிறார். அதாவது உலக தோற்றம் முதல் மறை பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் யாரோ ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னது நிறைவேறத்தானாம் இயேசுவானவர் உவமைகளால் பேசுகிறார். கவனிங்கள், யார் மூலம் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறாராம்? தீர்க்கதரிசியால். சத்தமா சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா யார் இந்த தீர்க்கதரிசி? யாரை பற்றி மத்தேயு 13:35 சொல்லுகிறது? மோசே. யார் மோசேங்கிறவங்க கை தூக்குங்க. தேங்க்யூ. வேற? அந்த விருஷட்டியன் வந்துருச்சு. ஏசாயா. ஏசாயா தமிழிலே ஏசேயி. அப்ப எலியானா எலியா? நாடா இது. கவனிங்க, யார் அந்த தீர்க்கதரிசி? நீங்க சரியா சொன்னீங்க. ஆசாப் என்ற தெய்வமே. யார் அப்பா ஆசாப்? அநேகருக்கு ஆசாப்பே தெரியாது. அப்படியே தெரிந்தவர்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு பாட்டுக்காரர். தாவீதின் மூலம் பாட்டு தலைவனாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாட்டுக்காரர். ஆனால் அந்த ஆசாப்பை தீர்க்கதரிசி என்று மத்தேயுல, அதாவது புதிய ஏற்பாட்டிலேயே நாம் பார்க்கிறோம். எங்கே அந்த வசனம் இருக்கிறது? 78ஆம் சங்கீதம் 2வது வசனம். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன். இப்போ ஆசாப் என்கின்ற அந்த ஊழியக்காரர், இந்த நீங்கள் எல்லாரும் இங்கே சாரி கட்டிக்கொண்டு மேலே வந்து பாடுகிறீர்களே, அது போல பாட்டு ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவர். சரித்திரத்தை பார்த்தால் ஆசாப்புக்கு ஒரு இசைக்கருவியும் வாசிக்க தெரியாது. தாளத்துக்கு கைதட்ட தெரியும், நன்றாக பாடத் தெரியும். அவர் பாட்டுக்குழுவிலே சேர்க்கப்படுகிறார். ஆனால் பின்னாலே கடைசியாய் நிறுத்தப்பட்டவர் படிப்படியாக கர்த்தரால் உயர்த்தப்பட்டு தாவீதின் மூலம் முன்னே கொண்டு வரப்பட்டு பாட்டு குழுவுக்கே தலைவரானார். அவர் ஒரு பாட்டு தலைவன் மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களிலே 12 சங்கீதங்கள் அவர் எழுதியது. 50வது சங்கீதம், அப்புறம் 73ஆம் சங்கீதத்திலிருந்து 83ஆம் சங்கீதம் வரையான 11 சங்கீதங்கள். அதிலே அவர் அதிக நீளமாக பாடிய பாடல் தான் 78வது சங்கீதம். அப்போ இந்த 78வது சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு நான் தருகிறேன், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். இந்த சபையிலே இதை தமிழிலே மாத்திரம் பேசுவதற்கு
எனக்குள் வந்த ஏவுதலுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று இப்பொழுது தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த சபையினுடைய பெயர் சீயோன் சுவிசேஷ சபை. இந்த சங்கீதத்துக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? சோவான் முதல் சீயோன் வரை. சோவான் எழுதுங்க, சோவான் முதல் சீயோன் வரை. என்ன இது சோவான்? 12வது வசனத்தை சும்மா வாசியுங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவால் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். ஆஹா, தேவன் அதிசயமானவைகளை சோவான் வெளியிலே செய்தாராம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மோசே மூலம் ஆண்டவர் 10 வாதைகளை எகிப்தியர்களுக்கு கொடுத்தார். நைல் நதியை மோசே அடிக்க அது இரத்தமாய் மாறியது அல்லவா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது நடந்தது எங்கே என்று. எகிப்திலே நடந்தது. இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த இடம் எகிப்திலே எங்கே? கோஷானிலே. ஆனால் அந்த மோசே எந்த இடத்திலே அந்த நைல் நதியை அடித்தார் என்று முன்பு ஒரு பிரசங்கத்திலே நான் சொல்லி இருக்கு. 10 வாதைகளும் 10 கற்பனைகளும் இங்கு நான் சொல்லிக் கொடுத்த பொழுது நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே பார்வோன் தனது பூஜாசாரிகளோடு நைல் நதிக்கு வருவானாம். நைல் நதி தானாம் அவர்களுடைய முழு முதற் கடவுளாகிய தகப்பன் தெய்வமாகிய ஹப்பி. அந்த நைல் நதியினுடைய மனைவி தானாம் சூரியனாகிய ரா. பாபிலோனியர்களுக்கு ரா என்கின்ற சூரிய தெய்வம் ஆண், ஆனால் எகிப்தியர்களுக்கு அது பெண். அப்போ இந்த நைல் நதியாகிய ஹப்பி அப்பாவுக்கும் அந்த சூரிய தெய்வமாகிய ரா அம்மாவுக்கும் பிறக்கின்ற பிள்ளைகள் தானாம் பார்வோன்கள். அப்போ பார்வோன் என்றால் யாராம்? தேவகுமாரன். அந்த பார்வோன் தினசரி காலையிலே தன் பூஜாசாரிகளோடு வந்து தன் தாயாகிய ரா உதயமாகும் நேரத்தில் அந்த மகனும் அப்பாவும் சேர்ந்து அம்மாவை வரவேற்கின்ற ஸ்தலம் தான் சோவான். அந்த இடத்திலே தான் அடுத்த கரையில இருந்து மோசே தனது தடியால் அந்த நைல் நதியை அடிக்க அது ரத்தமாய் மாறியது. அப்போ இந்த மத்தேயு 13:35 ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நான் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அது எந்த இடத்திலே தொடங்குகிறது என்றால் சோவானிலே தொடங்குகிறது. முடிகிறது எங்கே தெரியுமா? 68வது வசனத்தை வாசியுங்கள். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். ஆஹா, சீயோனோடு அந்த சங்கீதத்தின் சரித்திரம் முடிகிறது. அப்போ 78ஆம் சங்கீதத்திலே காணப்படுகின்ற சரித்திரம் சோவானில் தொடங்கி சீயோனில் முடிகிறது. அந்த 78ஆம் சங்கீதத்தை அவர் சரித்திரமாக மிகவும் சூட்சுமமாக பாடல் மூலம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதற்குள்ளே ஆவிக்குரிய அர்த்தங்கள் அபரிமிதமாய் காணப்படும். ஆகவே சங்கீதத்தில் சரித்திரம் என்று இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. சோவான் முதல் சீயோன் வரையான அந்த சரித்திரம் 12வது வசனத்தில் இருந்து கடைசி வரை அந்த சரித்திரம் அழகாக பாடலாக பாடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த முதல் பகுதி, அதாவது சரித்திரத்துக்குள் கால் வைக்க முன்பு முதல் 11 வசனங்களில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று தான் கற்றுக் கொடுக்க போகிறோம். அப்புறம் சரித்திரத்துக்குள்ளே நாம் இறங்கும் பொழுது அந்த சரித்திர சம்பவங்களின் ஆவிக்குரிய அர்த்தங்களை இன்றைய நாளோடு நாம் பொருத்திக் கொள்ளலாம். சும்மா சாடையாக இப்பொழுது இதை மாத்திரம் சொல்லுகிறேன். சோவான் எதற்கு அடையாளம்? விக்கிர ஆராதனைக்கு அடையாளம், தேவனுக்கு இழைக்கும் துரோகத்துக்கு அடையாளம். அங்கு முழுக்க முழுக்க பிசாசு மகிமைப்படுகின்றான். ஒரு போலியான திருத்துவம் காட்டப்படுகிறது. பிசாசால் முடியாது ஒரு உண்மையான திருத்துவமாய் இயங்க. உண்மையான திருத்துவம் ஒன்றே ஒன்று, அதுதான் நமது தேவன். அந்த திருத்துவத்தை யாராலும் விளங்கிக் கொள்ளவும் முடியாது, யாராலும் விளக்கப்படுத்தவும் முடியாது. ஒரே தேவன், ஒரே தெய்வம், ஆனால் 3 நபர்கள். அதற்காக 3 பேர் அல்ல, 3 வித்தியாசமானவர்கள் அல்ல, ஒருவர். பிதா தான் குமாரன், ஆனால் பிதா அல்ல குமாரன். குமாரன் தான் பரிசுத்த ஆவியானவர், ஆனால் குமாரன் அல்ல பரிசுத்த ஆவியானவர். பிதா தான் பரிசுத்த ஆவியானவர், ஆனால் பிதா அல்ல பரிசுத்த ஆவியானவர். ஒரு தேவன், 3 தெய்வங்கள் அல்ல. ஆனால் இதை புரிந்து கொள்ள யாராலும் முடியாது. அதனால் தான் அநேகர் திருத்துவமே கிடையாது என்று சொல்லுகிறார். பிசாசுக்கு தெரியும் இந்த திருத்துவம், ஏனென்றால் அவன் பரலோகத்தில் இருந்தவன். அவனுக்கும் வேண்டும் ஒரு திருத்துவத்தை காட்ட, ஆனால் முடியாது. போலியான திருத்துவத்தை காட்டுகிறான். அப்பா, அம்மா, மகன், 3 தெய்வங்களாம். ஹப்பி, ரா, ஃபகாவோ, அதாவது நைல் நதி, சூரியன், பார்வோன். அப்போ தேவனை கொச்சைப்படுத்தும், தேவனை அவமானப்படுத்தும், தேவனை இழிவுபடுத்தும் ஒரு போலியான திருத்துவம் இருந்த இடம் சோவான். அசுத்தம், பாவம், விக்கிரக ஆராதனை, தேவன் இல்லாத தன்மை, அதுதான் சோவான். அந்த இடத்தில் தான் அன்பானவர்களே நம் அனைவருடைய வாழ்க்கையும் தொடங்கியது. எல்லா
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகித்தான் பிறந்தோம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? சீயோனை நோக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சீயோன் என்பது பரலோகத்தின் அடையாளம். சீயோன் என்பது பரதீசு, சீயோன் என்பது பரலோகம், சீயோன் என்பது நித்தியம். ஆகவே சோவானில் ஆரம்பித்த நமது வாழ்க்கை சீயோனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே 78வது சங்கீதத்தில் 12வது வசனத்திலிருந்து வருகின்ற சரித்திரம் நமது வாழ்க்கை சரித்திரமும் தான். ஆகவே இதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த 78ஆம் சங்கீதத்தின் முன்னுரையை படிப்போம். 78வது சங்கீதத்தின் ஆரம்பத்தில் இப்படி ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். வாவ்! இதை சொல்வார்கள் டிடாக்டிக் சாம் என்று ஆங்கிலத்தில். ஏனென்றால் டிடாகே என்ற கிரேக்க சொல்லின் அர்த்தம் போதகம் அல்லது கற்றுக் கொடுத்தல் என்று. அநேகருக்கு சங்கீதத்திலே கற்றுக் கொடுத்தல் இருக்கிறது என்று தெரியாது. தெரியும், சங்கீதத்திலே சரித்திரம் இருக்கிறது என்று தெரியாது. இதுதான் நமது ஆண்டவர். அவர் சிறந்த கலைஞர். எத்தனை பேர் சொல்லுவீர்கள் இன்றைக்கு தான் தெரியும் சங்கீதத்திலே போதக சங்கீதம் உண்டு என்று? உண்மையை வெட்கப்படாம கையத்துக்கு காட்டுங்க. நம்ம பைபிள்ல தான் இருந்திருக்குது. நம்ம முதலாம் வசனத்திலே தொடங்கிடுவோம். அந்த பிராக்கெட்ல இருக்கிறத வாசிக்கிறது இல்ல. அது என்ன ஹோதாரி எழுதி கிடக்குது விளங்குதா? தொடங்குறது என் ஜனங்களே விளங்குதா? அப்போ இப்போ இது ஒரு போதக சங்கீதம். ஆகவே இந்த சங்கீதத்தை படிப்பதும் இந்த சங்கீதத்தின் மூலம் படிப்பதும் வேதத்தின் படியானது. ஆகவே சோவான் முதல் சீயோன் வரையான விஷயங்களை ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே இந்த நாட்களிலே கற்றுக் கொடுக்க போகிறார். இப்ப முன்னுரையை பார்ப்போம். 1வது வசனம் வாசிங்க. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற ஒரு கட்டளை தேவனுடைய உபதேசத்தை கேட்பது, தேவனுடைய வசனத்துக்கு செவிகளை சாய்ப்பது. இது பிசாசுக்கு தெரியும். அதனால் இன்று பிசாசு சபைகளுக்குள்ளே என்ன செய்ய பார்க்கிறான் தெரியுமா? போதகத்தை, உபதேசத்தை, வசனத்தை களவாட பார்க்கிறான். நான் என்னை மன்னிச்சுக்கிறேங்க, நான் இப்படி சொல்றதுக்கு நான் நிறைய தமிழ் கிறிஸ்தவ பாடல்களை கேட்பது கிடையாது. ஏன்? சில கசப்பான அனுபவங்கள், சில பிழையான விஷயங்கள். ஃபாதர் பெர்க்மன் போன்றவர்களுடைய பாடல்களை நான் மிகவும் ரசிப்பேன். அவரை போன்ற ஒரு தாழ்மையான ஊழியனை நான் வாழ்க்கையில கண்டதே கிடையாது. 91ஆம் ஆண்டோ 90ஆம் ஆண்டோ இந்தியாவுக்கு போயிருக்கிறேன். ஈரோடிலே ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா. SD சேகர் என்கின்ற ஒரு இசை கலைஞர், கிறிஸ்தவர், அவருடைய ட்ரூப்போடு வந்து இசை வாசிக்கிறார். அப்போ எனக்கும் கிட்டாரை கொடுத்து நான் லீட் கிட்டார் ஃபீலிங்ஸ் போட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ சொல்றாங்க, ஒரு கத்தோலிக்க ஃபாதர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், பாடல்கள் எல்லாம் பாடுறார், அவரும் வந்திருக்கிறார் என்று. அன்றுதான் அவரை முதல் கண்டேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், தாவீதை போல நடனமாடி இந்த பாடல்கள் எல்லாம் பாடுகிறார். அன்று அவரோடு பேசும் பொழுது ஒரு தாழ்மையான, தேவன் மேல் ரொம்ப பாசமான ஒருவரை கண்டேன். அதே பாசம், அதே பக்தி, அதே தாழ்மை இன்று வரை வைத்திருக்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர் ஐயா. தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அவர். அதே நேரம் வேறு சில இசை கலைஞர்களையும் கண்டேன். ஐயா, பாஸ்டர் ஐயா, எல்ட்ரின் ஐயா, இன்னைக்கு தான் உங்களை கண்டேன், நான் பேசுறதுல நீங்க இல்ல. சில பேர் வந்து பாடிவிட்டு ஏதோ அவனவன் பெரிய திமிராய் ஆட்டம் போட்டான் ஐயா. என்னமோ இவரை விட்டா பாடுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி பாடல்களுக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். கேட்டால் சொல்லுகிறார்கள் ஆவியானவர் கொடுத்தாராம். ஆவியானவர் கொடுத்தா நீ ஏன் உரிமை கொண்டாடணும்? எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க பிரசங்கத்தை அப்படியே எடுத்து நான் பேசிட்டேன், ஐயோ உங்ககிட்ட கேட்கல, ஏன் என்கிட்ட கேட்கணும்? அப்போ இன்று அதனால் நான் தமிழ் பாடல்களை கேட்பதை தவிர்த்தேன், ஒரு சில ஃபாதரை போன்றவர்களுடைய பாடல்களை தவிர. ஆனால் இந்த ஆங்கில வர்ஷிப் சாங்ஸ் பார்க்கும் பொழுது கடந்த 30 ஆண்டுகளாக நான் கவனித்து வருகிற ஒரு உண்மையை சொல்லவா? இது தமிழ் கிறிஸ்தவ பாடல்களில் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் தான் பார்க்க வேண்டும், எனக்கு தெரியாது. தேவனுடைய வசன அடிப்படை பாடல்கள் குறைந்து 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 சும்மா அழகுக்கு மாத்திரம் பாடல்களை இயற்றுவது போல இயற்றிக்கொண்டு திரிகிறார். தேவன் சிறிது சிறிதாகி நாங்கள் நாம் உயருகிற தன்மை வருகிற பாடல்களாக மாறுகின்றன. அந்த மாதிரி அந்த வசனத்தின் பாடல்கள் மாறி தங்களுக்கு இஷ்டமான இந்த அழகை, கவர்ச்சியை மையமாய் வைத்து, புகழை, விற்பனையை மையமாய் வைத்து பாடல்கள் எழுதப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன். சங்கீதம், பாடல்கள் என்கின்ற நல்ல விஷயத்தின் மூலமாகவே பிசாசு வசனத்தை மக்களிடையே இருந்து தூரப்படுத்த தொடங்கி இருக்கிறார். ஆகவே பல ஆங்கில சபைகளில் இப்பொழுது என்ன தெரியுமா? பிரசங்கம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பாடல்கள்,
செய்தி இல்லாவிட்டாலும் வேத பாடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வைத்து பிசாசு தேவனுடைய வசனத்தை அகற்றிக் கொண்டிருக்கிறான் என்று. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாயிருங்கள். ஆராதனை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு தேவனுடைய வசனம் முக்கியம். பாடல்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு வசனம் முக்கியம். இந்த இடத்திலே வந்து பாடல் நடத்துகின்றவர்களும் சரி, இந்த சாரிகளை அழகாய் கட்டி கொண்டு வந்து பாடுகின்ற பாடல் குழுவினரும் சரி, இந்த பேட் ட்ரம்ஸ் வாசிக்கின்ற தம்பிமாரும் சரி, இந்த கீபோர்ட் வாசிக்கிறவர்களும் சரி, அந்த அறைக்குள்ளே இருந்து அந்த பாடல்களை மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ல போட்டு ஸ்கிரீனிலே போடுகிறவர்களும் சரி, ஒரு பிரசங்கி எந்த அளவுக்கு ஜெபித்து உபவாசித்து கர்த்தருக்கு காத்திருந்து செய்தியை தயாரிக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் தயாராய் வர வேண்டும். விளங்குதா? ஆராதனையை விட செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதே போல செய்தியை விட ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இரண்டும் இரண்டு கண்கள் போல செயல்பட வேண்டும். இரண்டு கண்கள் நமக்கு இருக்கின்றன, ஆனால் ஒரே இடத்தை பார்க்கும். சரியா இல்லையா? இரண்டு கைகள், இரண்டு கால்கள், இரண்டு எப்படி ஒன்றாய் செயல்படுகின்றதோ அதே போல ஆராதனையும் வசனமும் ஒன்றாய் செயல்பட வேண்டும். நான் ஏன் தெரியுமா அநேக வெள்ளைக்கார சபைகளுக்கு போவதை நிறுத்திவிட்டேன்? 40 நிமிஷம் ஆராதனை, 20 நிமிஷம் பிரசங்கம். சில தமிழ் சபைகளிலே 1.5 மணி நேரம் ஆராதனை, 45 நிமிஷம் பிரசங்கம். அந்த இரண்டும் சரி சமமாக இருக்க வேண்டும் என்பது வேதம். ஆகவே இந்த இடத்திலே இவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியை சாயுங்கள் என்று சங்கீதத்தில் சொல்கிறார். எப்படி பேலன்ஸ் பண்றாருன்னு பாருங்க. Donc il dit dans cet endroit, dans le psaume, pour équilibrer mon peuple, écoutez les paroles de ma bouche, mes instructions. இந்த மஸ்கீல் என்பது ஒரு ராகம், எபிரேய ராகம். Donc en tamil il écrit maskil, c'est une espèce de mélodie. தமிழ் அது ஹீப்ரூல இருக்கு. தமிழ்ல இருக்குன்னு சொன்னா யாரு கணக்கு எடுப்பாங்க? ஹீப்ரூ பைபிள் இருக்குன்னு சொல்லுங்க. Dans la Bible hébreu il est écrit. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, ஆபகுக் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே ஒரு இடத்துல வரும், சிகாயோன் நெஹினோத் என்பது வாத்தியம், சிகாயோன் என்பது ஒரு ராகம். ஒரு சொல்லி கொடுத்திருக்கிறேன், ஞாபகம். Je vous ai déjà enseigné dans le livre de Habakkuk qu'il y avait de la mélodie et le nom de l'instrument. சிகாயோன் என்ற ராகம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அது அப்படி, அதுதான் சிகாயோன். Ça c'est Shigayon, c'est le nom de la mélodie, de la gamme. மஸ்கில் என்பது ரொம்ப வேகமான ஒரு ராகமும் அல்ல. Maskil ce n'est pas une mélodie rapide non plus. சிகாயோன் போல ஒரு மெதுமையான ராகமும் அல்ல. Elle n'est pas aussi douce que la mélodie Shigayon non plus. ஆனால் லை 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 மைனர் கார்ட்ல தான் வரும். அதுதான் மஸ்கில் என்பது. C'est ça la mélodie maskil. அப்போ அந்த ராகத்திலே பாடும் போது, lorsqu'on chante cette mélodie, வசனங்கள் திரும்ப திரும்ப வரும். les paroles, les versets vont se répéter. மஸ்கில்ல ஒரு சின்ன பல்லவி ஒன்னு பாடி காட்டுறேன். Je vais vous chanter un refrain en maskil. Odaveno hai, odaveno hai, odaveno hai. I'm Israel, hai. I'm Israel, hai. அதாவது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் உள்ள போறதுக்கு. Et cela, les mots vont se répéter afin que ces mots entrent à l'intérieur. வணங்குதா? அதுல உபதேசம் வரும். Il y aura de l'enseignement அப்ப அந்த là-dedans. பாடலை கேட்கிறவர்கள் எதையோ படிக்கிறார்கள். Donc ceux qui écoutent cette chanson, ils apprennent quelque chose. அவர்கள் படிக்கிறதோடு ரசிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், துதித்துக்கொண்டே படிக்கிறார்கள், படித்துக்கொண்டே துதிக்கிறார்கள். வாவ்! Ils apprennent en même temps, ils louent en même temps, ils étudient en même temps, ils l'admirent en même temps. ஆண்டவர் என்ன நமக்கு முதலாவது சொல்லுகிறார் என்றால், Qu'est-ce que le Seigneur nous dit premièrement? நமது சோவான் முதல் சீயோன் வரையான பிரயாணத்தில் நமக்கு முக்கியமாய் தேவை தேவனுடைய வார்த்தை. Donc dans notre voyage de Tsoan jusqu'à Sion, nous avons besoin de la parole de Dieu. அப்போ என் உபதேசத்தை கேளுங்கள். Donc écoutez mes instructions. வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். Prêtez votre oreille à mes paroles de ma bouche. இது கட்டளை.
Ça, c'est le commandement. இது ஒன்றும் வேண்டுகோள் அல்ல, Et ce n'est pas une requête, இது ஒரு கட்டளை. c'est un commandement. எனக்கு மறந்து போச்சு, இங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கறீங்களா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்கறீங்களா? Est-ce que les monitrices d'école, vous écoutez le message ici? வெரி குட். சில சபைகளில் என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? Qu'est-ce qui s'est passé dans certaines églises? பிரசங்க நேரம் வந்த உடனே இப்போ பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் ஓய்வு நாள் பாடசாலைக்கு போங்கள், டீச்சர் எல்லாம் சேர்ந்து போயிடுவாங்க. Pendant la prédication, maintenant les enfants, allez-y pour l'école de dimanche, les monitrices aussi, ils vont. குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஒரு ரூம்ல உட்கார்ந்து படம் வரையும். Les petits enfants, ils sont en train de dessiner dans une chambre. அந்த படம் வரையறத ரசிச்சுக்கிட்டு ஒரு 2-3 விசுவாசி இருக்கும், கேட்டா சண்டே ஸ்கூல் டீச்சரா. Et il y a 2-3 croyants, ils sont en train d'admirer les dessins des enfants, ils vont se dire monitrice d'école de dimanche. விளங்குதா? அது வசனத்து நேரம் தான் இந்த விளையாட்டு. Et c'est pendant la parole qu'il y a ce jeu. அப்போ பாருங்கள் எப்படி எல்லாம் பிசாசு வசனத்தை களவாடுகிறான் என்று. Regardez comment le diable, il vole la parole. மற்றது நான் அடிக்கடி சொல்லுவேனே, Et moi je dis très souvent, ஐயா டாய்லெட்டுக்கு வர்றது பிரசங்கம் தொடங்கினா et தான். c'est pendant la prédication qu'on a. ஆராதனை நேரம் அவர் போனாரா டாய்லெட்டுக்கு? மவனை மாட்டிக்கிட்டேன். கதவை டாய்லெட் கதவை திறந்தா நீ தான் ராசா, அங்கதான் போறீங்களா? போடா ராசா, தேங்க்யூ. இல்ல பிரசங்கத்தை ஆண்டவர் நிரூபிக்கிறார். Le Seigneur prouve la prédication. இவர் பேர் சொன்ன மாதிரி நீங்க நாளைக்கு இதையும் சொல்லணும். அவர் எழும்பி போற போது பார்த்து பிரசங்கம் தொடங்கின உடனே Au commencement, au début de la prédication, வீட்டிலே பிள்ளை இருக்கிறதா இல்லையா என்று கூட பார்க்காத அப்பனுக்கு பிள்ளை பாசம் வந்துவிடும். le père qui ne s'occupe pas de l'enfant à la maison, il va avoir de l'affection pour l'enfant. பிரசங்க நேரம் சில அப்பா அம்மா பாருங்க பிள்ளைய கொஞ்சம் எடுப்பாங்க, இந்த கண்ணுக்குட்டி இந்த ராசா அவர் கேட்க வேண்டியது அங்க பிரசங்கம் நடந்துகிட்டு. Pendant la prédication, certains pères ils vont faire ça avec leur enfant, mon chéri, mon chou, tout ça, alors qu'ils devaient écouter la prédication. பொண்டாட்டி கிட்ட கேட்டா தெரியும், இந்த ஆள் வீட்ல இந்த புள்ள தின்னிச்சா திங்கலையான்னு கூட பாக்குற ஆள் இல்ல. Si on demandait à sa femme, elle va dire que il s'occupe jamais de son enfant. பிரசங்கம் தொடங்கிட்டா தூக்கம் வரும். Et pendant la prédication, on va avoir envie de dormir. பொதுவா சொல்லுவாங்க பாஸ்டர் சுரேஷ் பிரசங்கம் பண்ணா தூக்கம் வராதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. Généralement, on dit que quand pasteur Suresh, on n'arrive pas à dormir. எங்கடம் மவுண்ட் கார்மெல் சர்ச்ல Dans notre église de Mont Carmel, 3 ஆத்துமா இருக்கு. il y a 3 âmes. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த 3ம் தூங்கும். Tous les dimanches, ces 3 âmes dorment à chaque fois que je prêche. நான் இங்க கால்னு கத்தி பேசுவேன், இங்க எல்லாம் டீசென்ட்டா பேசுறேன் பாஸ்டர், நான் பயங்கர டீசென்ட். Ici, je parle très décemment. எங்க சர்ச்ல இப்படி நான் புல்பிட்டை விட்டுட்டு ரீட் டான்ஸ் எல்லாம் ஆடி குதிச்சு தான் பண்ணுவேன். Dans notre église, je descends de l'autel et je danse, je saute et tout. Comme ça que je prêche. நான் சொல்ற 3 பேர்ல ஒன்னு சிஸ்டர் ஒருத்தவங்க. Parmi les 3, il y a une sœur. இப்படி தூங்கும். Elle dort comme ça. வாயை திறந்துக்கிட்டு. Elle dort la bouche ouverte. இன்னும் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. Il y a encore 2 frères. பிரசங்கம் தொடங்கின உடனே எங்க இருந்து தான் அந்த கிருபை வருதோ தெரியல. Dès le démarrage de la அவசரமா தூங்கிடுவாங்க. Ils dorment précipitamment. என்ற தெய்வமே, Mon Dieu. சில பேருக்கு பிரசங்கம் கேட்கும்போது அந்த தூக்கத்தினாய் இது பிசாசு, வேற ஒண்ணும் இல்ல. Lorsque certains ils écoutent la prédication, ils ont l'esprit de sommeil. Ça c'est le diable. நீங்க சொல்லாதீங்க, ஐயோ நேத்து ராத்திரி ஒழுங்கா தூங்க கிடைக்கல. Ne dites pas hier soir je n'ai pas pu dormir correctement. இல்ல ஆராதனை நேரம்ல தானே இருந்தீங்க. Non, vous étiez bien dans la louange. அதுக்கு பாஸ்டர் என்னைய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வேற மாதிரி ஒரு பிசாசுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். Et si vous me prenez, moi je suis pris par un autre diable. ஆராதனை நேரம் இப்படி ஏதாவது வாத்தியத்தை கொடுத்து அடிக்க சொன்னா தான் இருப்பேன். Pendant la louange, si on me donne un instrument pour jouer, que je reste. இல்லனா தூங்கிடுவேன். Sinon je m'endors. அது ஒரு வேற பிசாசு. Ça c'est un autre diable. மாஸ்டர் பேர் சொல்லி கூப்பிட்டாவது நம்மள கொஞ்சம் இப்பயாவது சுத்தப்படுத்தி அனுப்புங்க. Pasteur, appelez-moi par le nom et purifiez. ஆராதனை நேரத்திலே தூங்குகிறாயே செல்வகுமார். Selvakumar qui dort pendant la louange. என்ற மிடில் நேம் செல்வகுமாரன். Mon nom au milieu c'est Selvakumar. விளங்குதா? இல்ல உண்மையில் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி கண்ண நித்திரையின் ஆவியை கொண்டு வருவது பிசாசு. C'est le diable qui amène l'esprit de sommeil pour empêcher d'écouter la parole de Dieu. தயவு செய்து நினைக்காதீர்கள் நீங்கள் களைத்து போயிருக்கிறபடினால் அல்லது முதல் நாள் இரவு ஒழுங்காக உறங்காதபடினால் உங்களுக்கு நித்திரை வருகிறது என்று இல்லை. S'il vous plaît, ne pensez pas que vous êtes fatigué ou vous avez mal dormi la veille que vous avez envie de dormir. பொண்டாட்டியோட சண்டை பிடிக்கும் போது முதல் நாள் தூங்கல்ன்ட்டு அடியே நீ
Quand vous vous உன்னை disputez, உலக்குவான் அப்படின்னு அப்படியா சண்டை பிடிக்கிறீங்க? quand vous disputez avec votre femme, c'est parce que vous n'avez pas dormi la nuit que vous faites ça? கண்ணெல்லாம் பிசாசு மாதிரி திறந்துகிட்டு அப்படி ஃபைட் பண்றீங்க தானே நீங்க? Vous vous disputez, vous bagarrez en ayant les yeux grands ouverts comme le diable, non? அவர் ஏன் அவ்வளவு பயங்கரமா சிரிக்கிறார் தெரியுமா? Vous savez pourquoi il rigole un ton? தீர்க்க தரிசனமோ Prophétie. இல்ல விளங்குதா? பிரசங்கம் கேட்கும் பொழுது உங்களுக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடையை கொண்டு வருவது பிசாசு. Quels que soient les empêchements que vous avez pendant la prédication, c'est le diable qui ramène ces empêchements. ஆகவே எப்படி வேண்டுமானாலும் வசனத்தை களவாட பார்ப்பான் Donc il பிசாசு. va chercher de quelconque manière pour voler la parole. அப்ப என் உபதேசத்தை கேளுங்கள், Donc écoutez mes instructions. என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் Donc tendez votre oreille pour les paroles de ma bouche. என்று சொல்லி அடுத்த வசனத்திலே இயேசுவின் அடையாளமாக ஆசாப் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். Et dans le verset suivant, en signe de Jésus, Asaph dit la parole prophétique. என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். வாவ்! அப்போ பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? Qu'est-ce que ça voudrait dire? Je vais dévoiler les choses cachées des temps anciens. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் இப்பொழுது. Le Seigneur nous enseigne une grande chose maintenant. ஆண்டவருடைய செயல்களை பார்த்து Voyons les œuvres de Dieu. நாம் குதூகலிக்கிறோம், ஆச்சரியப்படுகிறோம், ஆனந்தப்படுகிறோம். அப்படிதானே? On se réjouit et on est stupéfait. இப்போ யாருக்காவது சுகம் கிடைத்து விட்டால் இன்றைக்கு, Si quelqu'un reçoit une guérison aujourd'hui, அது பயங்கரமாக பேசப்பட போகிறதா இல்லையா? et cela va être parlé terriblement, non? இன்றைக்கு நிறைய இடங்களில் என்ன நடக்கிறது? Aujourd'hui, qu'est-ce qu'il se passe dans beaucoup d'endroits? யாருக்காவது சுகம் கிடைத்து Si விட்டால் quelqu'un reçoit une guérison, உடனே அவரை வீடியோ எடுத்து ils vont le filmer tout de suite யூடியூபிலே போட்டு et ils vont publier sur YouTube. பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. Et beaucoup de choses sont faites pour glorifier le nom de Dieu. அது தவறா? Est-ce que c'est faux? இல்லை, Non, அது தவறில்லை. c'est pas mauvais. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், Moi, qu'est-ce que je dis? எத்தனை பேர் வேதத்திலே ஆண்டவர் செய்த பூர்வ காலத்து விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு வாயை பிளந்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறோம். Combien d'entre nous glorifions Dieu, voyons les choses que Dieu avait fait dans les temps anciens? என்னுடைய ஒரு உதவி ஊழியக்காரர் என்னோடு ஒரு நாட்டுக்கு வந்தார் ஊழியத்துக்கு. Un co-serviteur à moi, il est venu dans un pays pour le ministère avec moi. கர்த்தர் சில அற்புதங்களை செய்தார். Et Dieu avait fait quelques miracles. உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் இவற்றையெல்லாம் ஏன் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்ல மாட்டேன் Et என்கிறீர்கள்? tout de suite, il m'avait dit, pasteur, pourquoi vous ne racontez pas ces choses à nous? பாஸ்டர் மகேஷ், நான் கேட்டேன், மகேஷ் ஏன் நான் அதை சொல்ல வேண்டும்? Et j'ai demandé Marie, pourquoi moi je dois te dire ces choses? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அல்லவா? Il faut que le nom de Dieu soit glorifié, non? நான் சொன்னேன், எடா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் இதோ இதிலே இருக்கின்றன அற்புதங்கள். Moi j'ai dit, si nous voulons que le nom de Dieu soit glorifié, ils sont là les miracles. எத்தனை அற்புதங்கள், Combien de miracles il y en a? எத்தனை பேரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். Combien de morts le Seigneur a ressuscité? சாரிபாத்தின் மகன், சாரிபாத் விதவையின் மகன் எழும்பினது அது அன்றைக்கு மட்டும் அற்புதமா? Est-ce que c'était un seul miracle de l'époque? அது இன்று தேவனுக்கு மகிமையை கொண்டு வர கூடாதா? Est-ce que cela ne doit pas apporter la gloire à Dieu aujourd'hui? கர்மேல் மலையிலே பாகாலின் தீர்க்கதரிசிகளை தோற்கடித்து இறங்கிய தேவனுடைய அக்கினி இன்றைக்கு நம் மத்தியிலே மகிமைப்படக்கூடாதா? Le feu de Dieu qui est descendu sur le mont Carmel pour vaincre les prophètes de Baal, est-ce que ce feu ne doit pas être glorifié aujourd'hui? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், Qu'est-ce que je voudrais dire donc? உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் கண் முன்னேயும் சரி, Que ce soit dans votre vie ou devant vos yeux, அற்புதங்கள் நடந்தால் சந்தோஷப்படுங்கள். s'il y a des miracles qui se produisent, réjouissez-vous, அதனால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். glorifiez Dieu pour cela. ஆனால் அதை விட அதிகமாக வேதத்தின் அற்புதங்களை பார்த்து படித்து தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். Plus que cela, regardez les miracles qui sont dans la Bible en lisant et glorifiez Dieu pour cela. இன்றைக்கு சில பேர் வேதம் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கிறார்கள் தெரியுமா? Aujourd'hui, lorsque certains lisent la Bible, que vous savez comment ils lisent? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்த ஒரு சம்பவத்தை சும்மா ஒரு கதையை போல வாசித்துக் கொண்டு தாண்டி போகிறார்கள். Ils traversent les histoires, les passages où il y a des miracles
comme s'ils ont lu une histoire et ils passent. என்றிலிருந்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பியுங்கள், பழகுங்கள். À partir d'aujourd'hui, apprenez à faire quelque chose. ஏதாவது ஒரு பலத்த செய்கையை கர்த்தர் செய்வதை நீங்கள் வாசித்தால் Si vous lisez quelque chose de grand que Dieu avait fait, தாண்டி ஓடாமல் அந்த இடத்திலே தாபரித்து ne traversez pas rapidement, arrêtez-vous dans ce passage அதை மறுபடி ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி et rappelez-le plusieurs fois à Dieu அவருக்கு மகிமையை செலுத்துங்க, et glorifiez-le, அவரை துதியுங்கள். louez-le. செங்கடலை கடந்தார்கள் என்ற அற்புதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது Lorsque vous lisez qu'ils ont traversé la mer Rouge, சும்மா அவர்கள் கடந்து வந்தார்கள், மிரியம் தம்புரு எடுத்து ஆடிக்கொண்டு பாடினாள் என்று போகாமல் அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். et ne passez pas en disant ils ont traversé, Myriam a pris le tambourin et l'a dansé et tout. Non, arrêtez-vous là et glorifiez, louez Dieu pour ça. அப்பொழுது அந்த பூர்வ காலத்தைய விஷயங்களிலே இருக்கின்ற மறை பொருட்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Alors le Seigneur va vous révéler les choses cachées dans les choses des temps anciens. பல வேத ரகசியங்களை நீங்கள் துதியின் மூலமாகவே கற்றுக்கொள்ள முடியும். Vous pouvez apprendre les mystères de la Bible à travers la louange. அப்போ என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று இயேசுவில் நிறைவேறப் போகின்ற சத்தியத்தை தீர்க்க தரிசனமாக மொழிகிறார் ஆசாப். Donc Asaph écrivait prophétiquement les choses qui vont s'accomplir au temps de Jésus. மூன்றாவது வசனம் பாருங்கள். Verset 3. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அதாவது நீங்கள் பூர்வ காலத்தைய விடயங்களை உங்கள் தலைவர்கள் மூலமாய் நீங்கள் கேள்விப்பட வேண்டும். Vous devez entendre les choses des temps anciens à travers vos chefs. ஆகவே நான் இங்க இருக்கின்ற போதகர்களுக்கு, பாஸ்டர்மாருக்கு, மேய்ப்பர்களுக்கு, வசனம் கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். Donc je dis aux personnes ici présentes, les pasteurs, les anciens, ceux qui enseignent la parole, மக்கள் அவர்களாக வாசித்து படித்துக் கொள்ளட்டும் என்று விட்டுவிட வேண்டாம். ne laissez pas les gens lire et apprendre de eux-mêmes. வேதத்தின் பூர்வ காலத்தைய விடயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். Enseignez aux autres les choses des temps anciens de la Bible. உங்களுக்கு தெரியுமா, இந்த நோவா காலத்தைய ஜலப்பிரளயம், அப்புறம் இந்த அக்கினி இறங்கியது, பாஷைகள் தாறுமாறானது, இதெல்லாம் ஓய்வு நாள் பாடசாலை பாடங்களாகவே முத்திரை குத்தப்பட்டு விட்டன. Vous savez, le temps de Noé, le déluge de Noé et le tour de Babel, tout ça, où les langues ont changé, sont devenues des choses qu'on enseigne dans les écoles dimanche. ஏன் அவற்றை பெரியவர்கள் படிக்க தேவையில்லை. Parce que les grands n'ont pas besoin de les apprendre ou lire. யாராவது ஒருவர் வந்து நோவா காலத்தைய ஜல பிரளயம் என்று பிரசங்கித்தால், ஆட எங்களுக்கு தெரிந்ததை ஏன் இவர் பேச வேண்டும்? Si quelqu'un vient prêcher sur le déluge de Noé, on va dire, oh, pourquoi il est en train d'enseigner les choses que nous connaissons? யூதர்களுக்கு அந்த கதை தெரியாதா? Est-ce que les Juifs ne connaissaient pas cette histoire? ஆனால் இயேசுவே அதை கற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு. Mais Jésus lui-même leur avait enseigné cela. அப்போ நாம் வேதத்தினுடைய சம்பவங்களை, பூர்வ காலத்து விடயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதகர்களாக, கற்றுக் கொடுக்கும் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும். Donc nous devons être des pasteurs, des bergers, des enseignants qui enseignent les choses des événements des temps anciens de la Bible. நாலாவது வசனத்தை பாருங்கள். Verset 4. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். வாசிக்கிறது இல்லையா? ஓகே. அதாவது நாங்களும் எங்கள் மூதாதையர்களிடம், எங்கள் மூப்பர்களிடம் கற்றுக்கொள்கிறோம். Nous aussi nous apprenons auprès de nos ancêtres, nos anciens. நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். Et nous aussi nous enseignons, nous transmettons à nos enfants. இன்றைக்கு நிறைய பெற்றோர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? Vous savez qu'est-ce que beaucoup de parents disent aujourd'hui? சின்ன காலத்தில் என்னுடைய பிள்ளை கீழ்ப்படிவாய் இருந்தது, lors de l'enfance mon enfant obéissait. இப்பொழுது என் பிள்ளை தறிகெட்டு கீழ்ப்படியாமல் அலைகிறது என்று. Maintenant mon enfant n'obéit plus, il fait ce qu'il veut. இந்த பிரான்சிலே வாழுகின்ற பெற்றோருக்கு ஒரு லேசான சாட்டு போக்கு உண்டு. Les parents qui vivent en France, ils ont une excuse facile.
இந்த பிரான்ஸ் கலாச்சாரம் பாஸ்டர். C'est la culture de la France, pasteur. என் பிள்ளை ஸ்கூலிலே போய் படிக்கிற அந்த அங்கு இருந்து இந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் பழகி கொண்டு வருகிறது. Mon enfant apprend des mauvaises habitudes à l'école où il est éduqué. என்ன செய்ய பாஸ்டர்? என் பிள்ளைகளுடைய நண்பர்கள் பிரான்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், அதனால தான் என் பிள்ளை இப்படி. Et qu'est-ce que je pourrais faire, pasteur? Les amis de mon enfant, ce sont des Français, donc c'est pour ça mon enfant il est comme ça. கிறிஸ்தவ பெற்றோரிடம் நான் கேட்கிறேன், Donc je demande aux parents chrétiens, உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் அமர்ந்து அவர்களுக்கு வேதத்தின் விஷயங்களை நீங்கள் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு பேசுகிறீர்கள்? combien de temps vous parlez à vos enfants les choses bibliques dans la journée? Combien de temps vous passez avec vos enfants? என் பிரான்சிலே அப்படி செய்ய முடியாதோ? Est-ce qu'on peut pas le faire en France comme ça? இலங்கையிலே மாத்திரம் நடக்கிறதா? இலங்கை இந்தியாவிலே இருக்கின்ற கிறிஸ்தவ பெற்றோர் தங்கள் பிள்ளைகளோடு இந்த வேத விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? Les parents qui sont au Sri Lanka ou en Inde, est-ce qu'ils ils enseignent aux enfants les choses bibliques ou pas? பிள்ளைகளை புதிதாய் பிறந்த குழந்தைகளை பிரதிஷ்டை செய்ய வரும் பொழுது Lorsqu'on vient présenter les nouveaux-nés, பாஸ்டர் கேட்பார், le pasteur va demander, உங்கள் பிள்ளையை வசனத்தின்படி வளர்ப்பீர்களா? est-ce que vous élèverez l'enfant selon la parole de Dieu? ஓம் பாஸ்டர். Oui, pasteur. அப்ப பிரதிஷ்டை பண்ணி அனுப்புவோம். Donc nous allons présenter et vous renvoyer. ஆனால் அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து வேதத்தை படித்துக் கொடுப்பீர்களா? Mais est-ce que vous allez vous asseoir avec les enfants pour leur enseigner la parole? உங்கள் பிள்ளைகளோடு எவ்வளவு நேரம் நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? Combien de temps passez-vous avec les enfants? உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தின் முக்கியத்துவம் உங்கள் மூலம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? Est-ce que l'importance de la Bible est enseignée par vous à vos enfants? அப்ப உங்களுடைய பிள்ளை இரண்டு இடங்களில் மற்றவர்களை பார்க்கிறது. Donc vos enfants voient les autres dans deux endroits, dans deux lieux. வீட்டில் உங்களையும் வெளியிலே பிரான்ஸ்காரர்களையும் பார்க்கிறது. Vos enfants vous voient à la maison, vous et les Français dehors. வெளியிலே இருக்கிற பிரான்ஸ் கலாச்சாரத்துக்கு முடியும் என்றால் உங்களுடைய பிள்ளையை கவர்ந்து இழுக்க, Si la culture française qui est dehors pouvait attirer vos enfants, ஏன் உங்களுக்கு முடியாது? அந்த கவர்ச்சியை விட தேவனுடைய வார்த்தையின் கவர்ச்சிக்கு உங்கள் பிள்ளையை இழுத்தெடுக்க. alors pourquoi vous n'arrivez pas à attirer vos enfants vers la parole de Dieu? இது குத்த வேண்டும். Cela doit vous toucher. என்ன இன்றைக்கு நிறைய பெற்றோர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? Vous savez qu'est-ce que beaucoup de parents disent aujourd'hui? நீர் சொல்லுவீர். Toi, tu vas dire. இலங்கையிலே வாழுகிற உமக்கு என்ன தெரியும் இங்கே இருக்கிற நிலைமை? Qu'est-ce que tu en sais, toi qui vis au Sri Lanka? ஆனால் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? Mais combien de temps passez-vous avec vos enfants? அப்படி செலவழிக்கும் நேரங்களில் எவ்வளவு நேரம் வேதத்தின் விஷயங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? Et avec les temps que vous passez avec ces enfants, combien de temps vous passez à enseigner les choses de la Bible? உங்களுக்கு தெரியுமா, நான் வேறொரு மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவன். Vous savez, moi j'ai été sauvé d'une autre religion. இன்று கூட அந்த மதத்தின் கதைகள் எல்லாம் அப்படியே சரளமா எனக்கு தெரியும். Même aujourd'hui, je connais très bien les histoires de cette religion. எப்படி தெரியுமா? Vous savez comment? ஒவ்வொரு நாளும் என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்கும் கதை. Ce sont les histoires que ma mère racontait tous les jours. எனக்கு ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும். Je connais le Ramayana, Mahabharata. 400 பார்ல. Et toute la littérature tamoule. பெரிஃபெரிக் இன்டீரியர். சவாப்பானா பிரெஞ்சு தெரியுமான்னு கேட்டீங்கல்ல, பார்த்தீங்களா எப்படி போகுது பிரெஞ்சு? அதாவது ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து போதிக்கின்றவை அந்த மூளையில் அப்படியே கல்லில் எழுத்தாய் பதியும், தெரியுமா? Ce qu'un père ou une mère enseigne à leurs enfants dans leur enfance, cela va être imprégné dans leur tête comme si on écrivait sur une pierre, on avait gravé sur une pierre. பெற்றோர், அதிலும் சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர், தயவு செய்து தீர்மானியுங்கள். இன்றிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வேதத்தின் விஷயங்களை நீங்கள் ஒரு ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியரை போல உங்கள் பிள்ளைகளுக்கு தினசரி கற்றுக் கொடுப்பீர்கள் என்று. Les parents qui ont des petits enfants aujourd'hui décidez à enseigner comme à l'école de dimanche les choses de la Bible à vos enfants. நாலாவது வசனம் எப்படி முடிகிறது? Qu'est-ce que dit, comment finit le 4e verset? விவரிப்போம். Nous allons décrire. சும்மா சொல்லுவதல்ல. On ne raconte pas simplement. அந்த வேதத்தின் சம்பவங்களை அழகாய் அந்த பிள்ளைக்கேற்ற விதத்திலே
அழகுபடுத்தி அந்த பிள்ளைகளுக்கு விவரிப்போம். Et nous allons embellir les choses bibliques et nous allons bien décrire à ces enfants. 5வது வசனத்தை வாசிங்கள். Verset 5. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். சரி, இந்த வசனத்திலே மறைந்து கிடக்கும் ரகசியத்தை சொல்லவா? Je vous raconte le mystère qui se cache dans ce verset. சாட்சியை ஆண்டவர் ஏற்படுத்தினாராம். Le Seigneur avait établi le témoin. இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தாராம். இஸ்ரவேலிலே வேதத்தை Il ஸ்தாபித்தாராம். a établi la parole de Dieu en Israël. ஆனால் யாரிலே சாட்சியை ஏற்படுத்தினாராம்? Mais en qui il a établi le témoin? யாக்கோபிலே. C'est en Jacob. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Pourquoi il est écrit ainsi? ஒரே ஆள் தானே யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லுகிறவர்கள். Mais c'est la même personne, Jacob ou Israël. ஆனால் யாக்கோபு என்றால் எத்தன், காலை வாருகிறவன். Jacob voudrait dire tricheur, trompeur. காலை வாருகிறவனை மாற்றி அவனை ஒரு சாட்சியாக்கினேன். Il a changé le traître et je l'ai rendu un bon témoin. அப்படி மாறின அந்த அவனை இஸ்ரவேல் ஆக்கின பிறகு அவனுக்குள் வேதத்தை ஸ்தாபித்தேன். Après l'avoir rendu Israël, j'ai établi la parole en lui. அப்புறம் அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி பிதாக்களுக்கு கட்டளை கொடுத்தேன். J'ai ordonné aux pères de les enseigner à leurs enfants. 6வது வசனம். Verset 6. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. அதாவது ஆண்டவர் அழகான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தார். Le Seigneur avait enseigné une belle démarche. கவனிங்கள், உலகத்தை பார்த்தால் உலகம் மாறிக்கொண்டே வருகிறது. Quand on voit le monde continue de changer. 60களிலே பிள்ளைகளாய் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் அவர்களுடைய பெற்றார்களை பார்த்து? Ceux qui étaient des enfants dans les années 60, qu'est-ce qu'ils ont dit à leurs parents? ஓ, உலகம் மாறிவிட்டது என்றார்கள். Ils ont dit le monde a changé. 70களிலே வந்தவர்கள் Ceux qui sont venus dans les années 70, அதையே சொன்னார்கள். ils ont dit la même chose. இன்றைக்கு வருகிற பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? Que disent les enfants d'aujourd'hui? அம்மா அப்பா, உங்கள் காலத்தை போலல்ல, எங்கள் காலம் மாறிவிட்டது. Papa, maman, ce n'est pas comme votre temps, notre ère a changé. எப்பொழுது பார்த்தாலும் காலம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். Le temps continue de changer. தேவனுடைய வார்த்தை மாறாது. Et la parole de Dieu ne change pas. அந்த வார்த்தையின் வல்லமை மாறாது. La puissance de la parole ne change pas. ஆண்டவர் செய்த செயல்கள் மாறாது. Les œuvres de Dieu ne changeront pas. ஆகவே உலகம் மாற 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 மாற்றமான உபதேசங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். Et plus le monde change, que le monde enseigne les doctrines qui changent. ஆனால் தேவனுடைய நியமங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், Mais si vous enseignez les lois de Dieu, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், si ils l'enseignent à leurs enfants, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், si eux ils l'enseignent à leurs enfants, ஒரு பரிசுத்த சந்ததி என்றைக்குமே இருக்கும். il y aura toujours une postérité sainte. உதாரணம் ஒன்று சொல்லவா? Je vous dis un exemple. இப்போ ஆணை திருமணம் செய்வதும் பெண்ணை திருமணம் செய்வதும் சகஜமாகிவிட்டது. Aujourd'hui, le fait que l'homme se marie avec l'homme, la femme se marie avec l'homme est devenu banal. LGBTQ, pride, இதெல்லாம் ரொம்ப சரளமாகிவிட்டது. LGBTQ, la pride, tout ça, c'est devenu banal maintenant. உங்களுக்கு தெரியுமா, சில கிறிஸ்தவ பிள்ளைகள் வாதாடுகிறார்கள். Vous savez, certains enfants chrétiens, ils débattent sur ça. தங்கள் பெற்றோரோடு வாதாடுகிறார்கள், தங்கள் பாஸ்டர்மாரோடு வாதாடுகிறார்கள். Ils débattent avec leurs parents, avec leurs pasteurs. அதிலே என்ன தவறு இருக்கிறது? Il y a quoi comme faute là-dedans? அவர்கள் பாவம் அல்லவா? Les pauvres, அவர்கள் அப்படி பிறந்து விட்டார்கள் அல்லவா? eux, ils sont nés comme ça. ஆனால் நான் சொல்லுகிறேன், Mais moi, je dis, முன்பு இந்த ஆண் பெண் தன்னின சேர்க்கை ஒரு பிரச்சனையாய் வருவதற்கு முன்பு, avant même que l'homosexualité devienne un problème, பெற்றார் தங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அசுத்தம் இருந்தது என்று ஒரு அசிங்கத்தை காட்டி வளர்த்திருந்தால், si les parents avaient montré aux enfants qu'une telle saleté existait, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அதே அறிவறுப்பை காட்டி வளர்த்திருந்தால், si eux aussi ils avaient montré à leurs enfants cette saleté, அது அவர்கள் பிள்ளைகளுக்கு காட்டி வளர்த்திருந்தால், si eux ils
ils avaient montré à leurs enfants, à leurs enfants. 2024 உலகத்தில் இருந்த முதல் தடவையாக இந்த தன்னின சேர்க்கை பற்றி உங்கள் பிள்ளை கேள்விப்படும் பொழுது அருவருப்பாய் செவி கொடுக்கும். Et lorsque votre enfant en 2024, lorsqu'il entend parler de l'homosexualité, il va haïr. ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? Vous savez qu'est-ce qui se passe? நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. Vous n'avez pas appris à vos enfants. அதனால் உலகம் சொல்லிக் கொடுக்கிற விதத்தை உங்கள் பிள்ளை முதலாவது படிக்கிறது. Donc votre enfant apprend ce que dans la manière le monde leur enseigne. வேதம் என்ன சொல்லுகிறது? Qu'est-ce que la Bible dit? வழக்கிலே முதல் பேசுகிறவன் சரியாய் பேசுவது போல தென்படுவான். ஆமாவா இல்லையா? Dans le procès, la personne qui parle en premier, il paraîtra ayant raison. அப்போ உங்கள் பிள்ளைக்கு முதல் இந்த தன்னின சேர்க்கை சொல்லிக் கொடுக்கப்படும் பொழுது அது நல்லது, அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று காதிலே விழ முன், Avant que cela tombe dans l'oreille de votre enfant, lorsqu'on lui enseigne qu'il y a des gens homosexuels et ça c'est pas leur faute, c'est bon. இப்படி ஒரு அசுத்தம் இருக்கிறது, Il y a une saleté comme ça. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை ஆண்டவர் அக்கினியால் அழித்தார். Le Seigneur avait détruit une ville entière அந்த à cause de ça. சோதோம் கொமோராவின் பயங்கரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்து Si vous aviez enseigné à vos enfants ce qui était passé à Sodome et Gomorre, அந்த பிள்ளை வெளியே போய் முதல் தடவை தன்னின சேர்க்கை பற்றி கேள்விப்படும் பொழுது et lorsque cet enfant va dehors, il entend parler de l'homosexualité dehors, அது அருவருப்பாய் செவி கொடுக்கும். அதற்கு மண்டைக்குள்ளே இருந்து சோதோம் கொமோரா ஞாபகத்துக்கு வரும். et cela va être horrible pour cet enfant, il va se souvenir de Sodome et Gomorre. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? Et maintenant, qu'est-ce qu'il se passe? உங்கள் பிள்ளை வெளியே இருந்து அசுத்தங்களை கற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து Et votre enfant a appris des saletés dehors, il rentre à la maison. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் பிள்ளை உங்களோடு வாதாடுகிறது, உங்கள் பிள்ளை கேட்கிற கேள்விகளுக்கு உங்களிடத்தில் பதிலே இல்லை. Et lorsque vous enseignez à votre enfant, il va commencer à débattre avec vous et vous n'avez pas de réponse à leur donner. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க கூடிய மிகவும் பாரிய திறமை பெற்றோரே உங்களிடம் தான் இருக்கிறது. Et donc pour protéger vos enfants, c'est vous qui avez la grande capacité de les protéger. 7வது வசனத்தை பாருங்க. Verset 7. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். அதாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce que le Seigneur dit? உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்ய முன்பு அவர்களுக்கு தவறுகளை சொல்லி காட்டுங்கள். வேதத்திலே இருந்து Avant que vos enfants fassent des erreurs, apprenez que ce sont des choses qui sont erreurs. ஒருவரிடத்திலே சமீபத்திலே கேட்டார். Quelqu'un m'avait demandé récemment, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கவனமாய் செவி c'est கொடுங்கள். une chose importante de prêter attention. சில நேரம் இந்த கேள்வி உங்கள் அநேகருக்கு இருந்தால் Peut-être அதற்கு பதில் வருகிறது. si vous avez cette question, beaucoup d'entre vous, vous avez la réponse. அவரிடம் அவரது நண்பர் ஒருவர் கேட்டாராம், À son ami lui avait demandé, பழைய ஏற்பாட்டை வாசிக்கவே ஒரு மாதிரி இருக்கிறதே, c'est bizarre de lire un peu l'Ancien Testament. எங்கு பார்த்தாலும் வெட்டு, கொத்து, கொலை. Partout, il y a des meurtres, des assassinats, des tueries. ஆமாவா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் எங்கு பார்த்தாலும் இவனை வெட்டுவான், அவன் இவனை வெட்டுவான். பார்த்தாலும் ஆண்டவரே சொல்லுவார், போய் அந்த ஜாதியையே அழித்து விட்டு வா. Et partout dans l'Ancien Testament, on voit celui-ci a tué l'autre, l'un a tué l'autre. Dieu lui-même avait demandé d'exterminer certaines nations. ஆனால் புதிய ஏற்பாடு கிருபையை பற்றி அழகாக பேசுகிறது. Mais le Nouveau Testament parle très bien de la grâce. ஆனால் இந்த பழைய ஏற்பாடை அந்த பக்கம் போகவே ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொன்னாராம். Et il a dit que il avait en horreur d'aller vers l'Ancien Testament. இப்போ என்னிடத்துல அந்த சகோதரர் கேட்டார், இதற்கு என்ன பதில் சொல்லுவது Donc பாஸ்டர்? ce frère m'avait demandé quelle réponse je pourrais donner. அவருக்கு சொன்ன பதிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Je vous dis la même réponse que je lui ai donnée. நாம் கிருபையின் காலத்திலே அல்லவா இருக்கிறோம்? Et nous sommes sous le temps de grâce, non? இது நல்ல ஒரு காலமா இல்லையா? C'est un bon temps ou pas? மன்னிப்பின் மகிமை எவ்வளவு மேன்மையானது. La gloire du pardon, combien c'est grand. சும்மா யோசித்து பாருங்க, நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? Si nous devions subir les châtiments pour les péchés, où serons-nous? கிருபையினாலே ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டார். Par la grâce, Dieu nous a pardonné.
தமிழிலே ஒரு ஒரு முதுமொழி இருக்கிறது. Il y a un proverbe en tamoul. நிழலின் அருமை வெயிலிலே தெரியும் என்று. Nous saurons la grandeur de l'ombre lorsqu'il y a du soleil. இந்த மாதிரி நேரத்திலே நிழலான இடத்திலே போய் நின்றால் அந்த நிழலின் மேன்மை நமக்கு புரியாது. Nous ne connaîtrons pas la grandeur de l'ombre à ce moment-là précis. வெயிலிலே கருகி காய்ந்து தண்ணீர் விடாய்த்து ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிழல் கிடைத்தால் தான் அப்பா என்ற அந்த நிழலின் மேன்மை தெரியும். Et quand nous sommes sous le soleil, qu'on a envie, on est très assoiffé et qu'on voit de l'ombre, et si on voit sous cette ombre, on va connaître l'utilité de l'ombre. புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைக்க பெற்ற கிருபையின் மகிமை நமக்கு தெரிய வேண்டுமானால், Si nous voulons connaître la gloire de la grâce que nous avons reçue dans le Nouveau Testament, பழைய ஏற்பாட்டின் குரூரங்களின் பயங்கரத்தின் தன்மை நமக்கு தெரிய வேண்டும். et nous devons connaître les horreurs de l'Ancien Testament. அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழான வாழ்க்கையின் அந்த பயங்கரம் தெரிய தெரிய தெரிய, Et lorsque nous apprenons les choses terribles des temps des lois, அடே எவ்வளவு இனிமையான ஒரு காலம் அப்பா இந்த புதிய ஏற்பாட்டின் காலம் என்று நமக்கு அந்த கிருபை மகிமையாய் தெரியும். et nous pourrons connaître la grâce sous la gloire, combien c'est doux le temps de l'Ancien Nouveau Testament. இப்போ என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? Vous savez qu'est-ce qui se passe maintenant? நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற கிருபையின் மகிமை நமக்கு தெரியாது. Nous ne connaissons pas la gloire de la grâce que nous avons reçue. ஆண்டவர் பவுலடியாருக்கு என்ன சொன்னார்? Qu'est-ce que le Seigneur disait à Paul? என் கிருபை உனக்கு, Ma grâce te, சத்தமா சொல்லுங்க, ma grâce te, என் கிருபை உனக்கு, ma grâce. சத்தமா சொல்லுங்க. Dites plus fort. இது சுரேஷ் சொல்லுவதா வேதம் சொல்லுவதா? Est-ce que c'est Suresh qui le dit ou la Bible? வேதம் சொல்லுகிறது. C'est la Bible. பவுல் யார் இடத்துல சொன்னார்? இந்த 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 சாத்தானின் தூதனாய் என்னை குட்டுகிற இந்த மாம்சத்தின் முள்ளை எடுத்து போடும் என்று யார் இடத்துல சொன்னார் பவுலடியார்? Paul disait l'ange de Satan est une épine qui me touche. இயேசுவின் இடத்துல. À Jésus. அப்ப இயேசு பவுலடியாரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? Et qu'est-ce que Jésus disait à Paul? என் கிருபை உனக்கு Ma grâce te suffit. போதும். இன்றைக்கு பிசாசு எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? Vous savez qu'est-ce que le diable voudrait nous dire? உனக்கு கிடைத்திருக்கிற கிருபை போதாது. La grâce que tu as reçue ne te suffit pas. ஆமாவா இல்லையா? Oui ou non? More grace. இன்னும் அதிகமாய் கிருபை. Grâce encore. ஓ அந்த ஓக்கு ஒரு மாடுலேஷன் போட்டு ஓ, Ils vont donner une modulation pour le haut. அந்த ஓக்கு மாடுலேஷன். கமான் கமான். இன்னும் அதிகமாய் கிருபை வேண்டுமா? Je veux encore en abondance de la இன்னும் grâce. அதிகமான கிருபை வேண்டுமா? Est-ce que vous voulez en abondance la grâce? அதிகமான கிருபை வேண்டுமா? Vous voulez encore davantage de la அடிடா grâce? ராசா பேட். Joue le pad. அவன் கிருபை கூடுறதுக்காக இங்க உள்ளவன் Pour que la grâce கிருபையை, ils vont jouer comme ça. கிருபையை பெருக்கிறதுக்கு Pour augmenter la அங்க grâce. உள்ளதெல்லாம் கிருபை கூடுது கூடுது. கமான். La grâce augmente. அதிகமா மோர் ஆஃப் தி கிரேஸ். நமக்கு மோர் பவர் வந்தா பரவாயில்லை. Encore plus de grâce. இயேசுவானவர் பாப்பார். Jésus verra. Oh mon Dieu. ஆளானப்பட்ட பவுலுக்கே என் கிருபை போதும்டின்னு நான் சொன்னேன். J'ai dit même à Paul, ma grâce te suffit. இது யார் இந்த சந்திரகலா இதெல்லாம் துடிச்சுக்கிட்டு இன்னும் கூடுதலா கிரேஸ் வேணும்னு Qui கேக்குறேன். est ce Chandra qui sont en train de sauter, ils veulent encore davantage de la grâce. பவுலுக்கே என் கிருபை போதும்னு நானே சொல்லி இருக்கிறேன். Même moi j'ai dit à Paul, ma grâce te suffit. எஸ்தருக்கு போதலையா? Esther n'en a pas assez. சிசிலியாவும் அங்கிட்டு இருந்து இன்னும் தாரும். Cécilia dit encore, donne-moi encore. இங்கிட்டு உஷாலினி நடுவுல இருந்துகிட்டு Et Chalini au milieu, பிரெஞ்சுல கேக்குது. எப்படி elle கேக்குது? demande en français, பிரெஞ்சுல எப்படி கேக்குது? donne-moi de la grâce. Donne-moi encore de la grâce. அதுதான். ஆமாவா இல்லையா? Oui ou non? இப்ப வந்துருவாங்க மேடைக்கு. Et maintenant ils vont monter sur l'estrade. அன்பானவர்களே, Mes bien-aimés, உனக்கு அதிகமாய் கிருபை வரும் பொழுது lorsque tu recevras la grâce en plus, உன் வாழ்க்கையில் செழிப்பு அதிகமாகும். la prospérité va augmenter dans ta vie. செழிப்பின் உபதேசம், L'enseignement de la prospérité, ஹைப்பர் கிரேஸ், hyper grâce,
ஹைப்பர் கிரேஸ், hyper grâce. மிஞ்சின கிருபை. வேதத்துக்கு புறம்பானதுன்னு தெரியலையா உங்களுக்கு? C'est hors biblique, vous comprenez pas? இப்போ நான் கேட்கிறேன் உங்களிடத்துல, Maintenant, je vous pose la question. உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற கிருபை போதுமா போதாதா? La grâce que vous avez reçue vous suffit ou pas? பவுலுக்கே போதும்னா பாவம் அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒண்ணு குத்திக்கிட்டு இருந்திருக்குது. Si c'était suffisant pour Paul, Je lui, l'ai il était tourmenté par quelque chose. சில பேர் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. என்ன கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் அந்த பவுலினுடைய மாம்சத்துல இருந்த முள் என்ன? Certains me demandent, pasteur, c'est quoi l'épine qui était dans le corps de Paul? பாவம் மீன் சாப்பிட்டாரு, முள்ளு குத்திக்கிச்சு. Il a mangé un poisson, l'arête s'est coincée. யாருக்கு ஐயா தெரியும்? Qui on savait? இதெல்லாம் தெரியாது, தெரிய தேவையும் இல்லை. On ne se connaît pas, on n'a même pas besoin de le savoir. ஆனால் ஒரு பயங்கர பிரச்சனையா இருந்திருக்க வேண்டும் பாவம். Mais je pense que c'était un problème terrible pour lui. அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு அது வேதனையை கொடுத்திருக்கிறது. C'était vraiment lui faisait souffrir parce qu'il disait que c'était l'ange de Satan qui me donne des coups sur la tête. இப்ப நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் தெரியுமா, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படி. Et généralement nous disons, si quelqu'un 4 personnes voient, qu'est-ce qu'ils vont penser de nous? அதுபோல 2000 வருடங்களுக்கு முன்பு ஐயோ நான் 3 முறை கேட்டேன்ப்பா என்றால் நான் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்ற அர்த்தம். Et il y a 2000 ans, s'il avait dit j'avais demandé 3 fois, voudrait dire j'ai demandé tout le temps. சில பேர் நினைக்கிறாங்க பவுல் 3 முறை ஜெபித்தார் விட்டு விட்டார். Et certains pensent Paul a prié 3 fois et après il a laissé tomber. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. C'est ce que la Bible dit. நான் 3 முறை கேட்டேன். 3 தரம் தான் கேட்டிருக்கார், 4வது தரம் கேட்டில்ல. J'ai demandé 3 fois, il a demandé seulement 3 fois. இது எப்படின்னா அந்த 4 பேர் பார்த்தா துப்புவானே, அந்த 4 பேரை தேடுற மாதிரி இருக்கு. யாரு 1 2 யார் துப்புறவங்க எல்லாம் கையை தூக்கு. Comme si on disait ici 4 personnes nous voient, ils vont nous cracher dessus. Bah on cherche ces 4 personnes. Figure of speech, அந்த பேச்சு வழக்கிலே. அதாவது பவுலடியார் என்ன சொல்லுகிறார் அந்த மொழியிலே, நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், இந்த முள்ளை விட்டு எடுத்து போட்டுமோ, எடுத்து போடுங்கள் ஆண்டவரே என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும். C'était une figure de style. Paul avait continué à demander, mais le Seigneur lui avait dit, ma grâce te suffit. உங்களுக்கு எத்தனை பலவீனங்கள் உண்டு? Combien de faiblesses vous avez? பொருளாதார தேவை உண்டு, Vous avez des besoins financiers, சுகம் தேவை, vous avez besoin de la santé, மாமியார் சாக வேண்டும். il faut que la belle-mère décède. எத்தனை பேருக்கு எத்தனை பிரச்சனையோ. Combien de personnes ont des problèmes? அவ்வளவு பிரச்சனையும் இருக்கத்தக்க Alors même qu'il y a autant de problèmes. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை போதுமா போதாதா? Est-ce que la grâce que le Seigneur vous a donnée vous suffit ou pas? போதும். Cela vous ஆனால் suffit. அந்த கிருபையின் மேன்மை தெரிய வேண்டுமானால் Mais si nous voulons connaître la grandeur de cette grâce, உங்கள் நிலையோடு நீங்கள் ஒப்பிடக்கூடாது. il ne faut pas que vous vous compariez avec votre état actuel. பழைய ஏற்பாட்டோடு ஒப்பிட வேண்டும். Il faut comparer avec l'Ancien Testament. நியாய பிரமாணத்துக்குள்ளே நான் இருந்திருந்தால் Si j'étais sous les lois, எப்படி ஒரு கட்டுக்குள் நான் இருந்திருப்பேன். comment je serais dans les liens? அந்த கட்டின் பயங்கரம், பழைய ஏற்பாட்டின் குரீரம் நமக்கு தெரிகின்ற அளவுக்கு தான் புதிய ஏற்பாட்டின் கிருபையின் மேன்மை புலங்கும். Et nous pouvons comprendre la grandeur de la grâce si nous connaissions les horreurs de l'Ancien Testament. அதை தெரியப்படுத்தாமல் விடத்தான் பிசாசு உங்கள் இன்றைய நிலைமையோடு நாளைய நிலைமையை ஒப்பிட்டு இன்றை விட நாளைக்கு நீ நல்லா இருக்க வேண்டுமானால் கிருபை அதிகமாக வேண்டும் என்று ஒரு கள்ள உபதேசத்தை உபதேசிக்கிறார். C'est pour vous empêcher de connaître cela qu'il dit il faut que vous vous compariez le jour d'aujourd'hui au lendemain. C'est pour cela qu'il vous fait demander encore plus de grâce. இப்ப புரிகிறதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? ஆகவே பழைய ஏற்பாட்டின் விஷயங்களை நாம் படிக்க வேண்டும். Donc nous devons étudier les choses de l'Ancien Testament. அதன் பயங்கரங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க Nous வேண்டும். devons enseigner à nos enfants les horreurs de l'Ancien Testament. விசேஷமாக இந்த காலங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு சோதோம் கொமோராவை பற்றி அப்படியே சொல்லிக் கொடுங்கள். Et plus spécialement enseigner à vos enfants concernant Sodome et Gomorrhe. அப்புறம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசித்து முடிப்போம். À partir du verset 9 jusqu'au 11, on va terminer. ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அதாவது தேவனால் தெரிவு செய்யப்பட்ட அந்த விசேஷ மக்கள், Donc le peuple spécial qui est choisi par Dieu,
பயந்து புறமுதுகு காட்டு ஓடின சந்தர்ப்பங்கள் உண்டு. Il y a des occasions où ils ont montré leur dos et ils se sont enfuis. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன சந்தர்ப்பங்கள் உண்டு. Il y a des occasions où ils n'ont pas obéi à la parole de Dieu. தேவனுடைய செயல்களை மறந்த நன்றி கெட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. Il y a des moments où ils ont oublié les exploits, les œuvres de Dieu, ils étaient ingrats. இப்படி மக்களின் எதிர்மறைகளையும் தேவனின் நேர்மறைகளையும் படித்துக்கொள்ள நமக்கு இந்த சரித்திரம் தேவை என்று ஆண்டவர் இங்கே காட்டுகிறார். Donc le Seigneur nous montre ici pour connaître le négatif du peuple et le positif de Dieu, et nous avons besoin de ces histoires. அதற்கு பிறகுதான் 12வது வசனத்தில் இருந்து அந்த சரித்திரத்தை சோவான் முதல் சீயோன் வரை பேச ஆரம்பிக்கிறார். C'est à partir de là qu'il commence à parler de l'histoire de Sovan jusqu'au Sion. ஆகவே நாளையில இருந்து அந்த சரித்திரத்தை மறுபடி நாம் படிப்போம், ஞாபகப்படுத்துவோம். Donc à partir de demain nous allons relire cette histoire, on va se souvenir. கர்த்தர் நம்மோடு பேசட்டும். Que le Seigneur nous parle. நான் நினைக்கிறேன் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகருக்கு முதல் தடவையாக சங்கீதத்திலே இருந்து பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை படிக்க போகிறோம். Et je pense que parmi les chrétiens nous allons apprendre à partir de psaumes les histoires. இன்று நான் பேசினது வெறும் முன்னுரை மாத்திரமே. Aujourd'hui j'ai parlé seulement l'introduction. பல புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். Nous avons appris des nouvelles choses. கர்த்தர் உங்களை Que le ஆசீர்வதிப்பார். Seigneur vous bénisse. எழுந்திருந்து ஜெபிப்போமா? Est-ce qu'on peut se lever et prier? சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, Dieu tout puissant et vivant, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனாகிய இஸ்ரவேலின் கர்த்தாவே, Dieu d'Israël qui est le Dieu d'Abraham, Isaac et Jacob. ஆண்டவரே, இந்த ஆசாப் மூலமாய் எங்களுக்கு இன்று நல்கி இருக்கின்ற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Nous te disons merci pour les paroles prophétiques que tu nous as données à travers Asaph. ஆண்டவரே, நீங்கள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நேசிக்கிறீர்கள். Seigneur, tu nous aimes, nous et nos familles et nos enfants. இந்த பொல்லாத உலகத்திலே கவனமாய் வாழுவதற்கு உங்களுடைய வார்த்தை தேவை. Nous avons besoin de ta parole pour vivre attentivement dans ce monde terrible, Seigneur. ஆகவே நாங்கள் மிகவும் விரும்புகிற இந்த சங்கீதத்தின் மூலமாகவே எங்களுக்கு இந்த சரித்திரத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன் நாதா. Nous te remercions, Seigneur, d'avoir commencé à nous enseigner à travers les psaumes que nous aimons tellement, Seigneur. ஆண்டவரே, பாஸ்டர் மோசஸா இருக்கட்டும், பாஸ்டர் ஆல்ட்ரினா இருக்கட்டும், இவர்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்களிலே. Seigneur, que ce soit pasteur Moses ou pasteur Aldrin, tu les utilises aussi, Seigneur, ces jours-ci. ஆண்டவரே, இந்த ஆண்டு விழா முன்பு வந்து போன 32 ஆண்டு விழாக்களையும் விட வித்தியாசமானதாக ஆசீர்வாதமானதாக அமைய உங்களிடத்தில் வேண்டுகிறேன். Seigneur, je te prie que cet anniversaire soit différent des 32 anniversaires qui sont passés, Seigneur. இவர்கள் எல்லாரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். Je remets toutes ces personnes à tes pieds. இன்று இரவு எங்களுக்கெல்லாம் நல்ல ஓய்வை கொடுத்து காலையிலே தெம்போடு உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வர எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். Seigneur, je prie que tu nous donnes un bon repos et pour que nous puissions venir fort demain matin, Seigneur, pour écouter ta parole. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Par le nom de Jésus, Père. ஆமென். Amen.